Rehoboth New Life Assembly presents Voice of Victory. வானாதிவானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே சொல்லுவோமா? வானாதிவானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். நல்ல சத்தத்தை உயர்த்தி, ரெண்டு கைகளை உயர்த்தி, எபேசியர் எழுதின புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும், கொஞ்சம் மகிமையா சொல்லுங்க, மகிமை உண்டாவதாக. ரைட், இதே வார்த்தை NLT நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன், அந்த பைபிள்ல இருந்து நான் வாசிக்கிறேன், கேளுங்க. இப்போதும் எல்லா மகிமையும் தேவனுக்கு, அவர் நமக்குள் செயல்படும் தம்முடைய வல்லமையின் மூலமா நாம் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் எல்லையற்றதை சாதிக்க வல்லவர். என்னோட கூட கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. இப்போதும் எல்லா மகிமையும் தேவனுக்கு, அவர் நமக்குள் செயல்படும் தம்முடைய வல்லமையின் மூலம் நாம் கேட்பதற்கும் நினைக்கிறதுக்கும் எல்லையற்றதை சாதிக்க வல்லவர். இது இந்த டிரான்ஸ்லேஷன் நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல அழகா போட்டிருக்குது, சாதிக்க வல்லவர். ஆண்டவராகிய இயேசு இப்படி சொல்றேனே, பூனை குட்டி போட்டா பூனை தான் பிறக்கும், யானை குட்டி போட்டா யானை தான் பிறக்கும். நம்ம இயேசுடைய பிள்ளைங்க, நம்ம எப்படிதான் சாதிப்போம்? இயேசு இந்த உலகத்தை சாதித்தது போலவே, அதே போலவே கர்த்தர் உங்களை சாதிக்கிறதுக்காக தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ரைட், இன்னொரு வார்த்தை நான் ERV வெர்ஷன், ஈஸி ரீட் வெர்ஷன் நினைக்கிறேன். விசுவாசிகளுக்குள் செயல்படும் கடவுளின் வல்லமை
மனிதர்கள் கேட்கக்கூடிய அல்லது கற்பனை செய்யக்கூடியதை விட மிக அதிகமாய் சாதிக்க அவரை அனுமதிக்கிறது. கவனிங்க, இந்த செய்தியின் தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன். செய்தியின் தலைக்கு சாதிக்கும் வல்லமை. ஆமென். யார் சாதிக்க போறா? ஆண்டவர் மூலமா உங்களை கொண்டு அவர் சாதிக்க போறார். 2 உலகங்கள், பிசாசு உலகங்கள், தேவனுடைய உலகங்கள், 2 உலகங்களும் ஏதோ ஒன்றை பூமியில சாதிக்க விரும்புது. யாரை கொண்டு சாதிக்க விரும்புதுன்னா அது மனுஷனை கொண்டு தான் சாதிக்க விரும்புது. மனுஷனுக்கு ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி என்னமா? ஆண்டவரே கொடுத்த சக்தி தான். ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கிட்டு அவர் சுவாசிச்சாரு. அவனோட ஆவி மனுஷனா மாறான். ஒருத்தர் செத்து போயிட்டான்னு வச்சுக்கலேன். அவர் செத்துட்டாருன்னா அவர் போயிட்டாருன்னு சொல்லுவான். அப்ப உடல் இங்க தான் இருக்கும். அவர் உடல் இங்க தான் இருக்குது. அவர் கல்லறையில அடக்கம் பண்ணா கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையில அந்த உடல் மறுரூபப்பட்டு எதிர்ச்சிரும். ஆனா அந்த ஆவிக்கும் போன ஆவிக்கும் இந்த சரீரத்துக்கும் இடையில ஆண்டவர் ஒரு ஜீவ ஆத்மா. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அவர் மனுஷனுக்கு தம்முடைய சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்மா. அப்ப ஜீவ ஆத்மா அப்படின்னா ஜீவன் உள்ள மனம். ஆத்மாவுக்கு பேர் தான் மனம். ஆத்மா தருத்தரமா இருந்தா வாழ்க்கை முழுசுமா தருத்திருக்கும். உள்ள செழிப்பா இருந்தா எல்லாத்திலும் செழிப்பா இருப்போம். ஆமென் சொல்லுங்களேன். ஆத்மா செழிப்பது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழித்திருக்கும்படி நான் விரும்புகிறேன். அதுதான் சரியான டிரான்ஸ்லேட். உன் ஆத்துமா செழிப்பது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழித்திருக்கும்படி விரும்புகிறேன் அப்படின்ற வாக்கு தத்துவம் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஆண்டவர் சொல்ல, உன் ஆத்மாவுக்கு பாஸ்டர் உத்தரவாதி கிடையாது. உன்னுடைய உன் மனசு உங்க கற்பனைக்கு ஆண்டவர் கட்டுப்படுத்துவாரா? நோ. நன்மை தீமை அறியத்த கனியை நீ சாப்பிடக்கூடாது. அதை தொட்டா அதை சாப்பிட்ற நாள்ல நீ சாகவே சாவாய் அப்படின்னா, அவனுடைய வாழ்க்கையை தொட்டு சாப்பிட்டான், அவன் செத்தானா? இல்ல. அவனுடைய வாழ்க்கையில ஏதேன் தோட்டத்தை விட்டு போயிட்டான். காரணம், ஏதேன் தோட்டத்துல அப்படியே வேர்வை சிந்தி அவன் கஷ்டப்படுற மாதிரி அவன் வெளியே போயிட்டான். இதுதான் நடந்துச்சு. அவன் சாகவே சாவான்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கையில வருத்தம், சஞ்சலம், மன கஷ்டம். அவனுக்கு பிறந்த பிள்ளைங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. குடும்பத்துல பிரச்சனை, இதெல்லாம் காணப்பட்டுச்சு. கவனிங்க. அப்ப ஜீவ ஆத்மாவுக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்துரு, ஒரு தெரிந்து கொள்ற தன்மை கொடுத்துரு. அந்த ஆத்மாவுக்குள்ள என்ன சொல்லப்படனா? அறிந்து கொள்ற கெப்பாசிட்டி. இதை நான் தொட்டா சுடுற்றும் தெரியும், அறிந்திருக்கிறேன். கார் ஓட்ட அறிந்திருக்கிறேன், பாட அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப நமக்கு ஒரு அறிந்திருக்கிறேன். சூஸ் பண்ணக்கூடிய சித்தம். அப்ப சூஸ் பண்ணக்கூடிய ஒரு தெரிந்து கொள்ற தன்மை, நன்மையும் தீமையும் முன்னால வச்சிருக்கார் கர்த்தர். எதை நீ தெரிந்து கொள்ற அது உன் கையில தான் இருக்குது, நம்ம கையில தான் இருக்குது. அடுத்து பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது சித்தம், அடுத்து உணர்ச்சி. 3 காரியங்க உங்க மனசுக்குள்ள, உங்க ஆத்மாவுக்குள்ள 3 இருக்குங்க. என்ன தெரியுமா? 1 அறிவு, 2வது சித்தம், 3வது உணர்ச்சி. அப்ப இந்த உணர்ச்சிக்குள்ளதான் கோபம், எரிச்சல், விருப்பம், பரிசுத்தம், மகிழ்ச்சி, இதெல்லாம் அந்த அந்த உணர்ச்சி மண்டலத்தில் இருக்கு. ஆத்மா வாழ்ந்தா நீங்க எல்லாவற்றிலும் செலுத்திருப்பீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் எப்படி சொல்றான்னா, நீங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு மகிமை உண்டாவதா. அப்ப நமக்குள்ள கிரியை செய், எல்லாம் கவனிக்கிறார். நாம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமை. இப்ப பாருங்க, அந்த வல்லமைன்னு சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா? கவனிங்க. இந்த வல்லமை எல்லாருக்கும் இருக்குது. இந்துக்கு, முஸ்லீமுக்கு, எல்லாருக்குமே இருக்குது. எல்லா மனுஷனுக்கும் இருக்கு இந்த வல்லமைய. ஒரு மனுஷன், இதுதான் ஆத்துமா என்ன செய்யுது, சரீரம் என்ன செய்யுது, எப்படி மூளை வேலை செய்யுது, எப்படி அப்படின்னு சொல்லி நல்லா புரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கை இன்னைக்கு இந்த சாதிக்கும் வல்லமை எல்லா மனுஷனுக்குள்ளயும் இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். சாதிக்கும் வல்லமை. ஆமென். இந்த சாதிக்கும் வல்லமை கர்த்தர் ஆபிரகாமுக்குள்ள வச்சிருக்காரு, ஈசாக்குள்ள வச்சிருந்தாரு, எல்லாருக்குள்ளயும் வச்சிருந்தாரு, சிம்சோனுக்குள்ள வச்சிருந்தாரு, உங்களுக்கும் வச்சிருக்காரு, எனக்கும் வச்சிருக்காரு. இந்த சாதிக்கும் வல்லமைய புரிந்து கொண்டு அதை செயல்படுத்தும் பொழுது நிச்சயமா உன் வாழ்க்கையை செழிப்பா மாறும். அல்லேலூயா. சத்தம் வராமன்னு சொல்லுகிறேன். அப்ப ஆண்டவர் எதை செய்ய வல்லவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதையும் செய்ய வல்லவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். யோபுடைய லைஃப்ல
தோல் முதலா போயிடுச்சுங்க. அவ்வளவுதான், தோல் முதலா போன உடனே அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் மறுபடியுமாக அவனுக்கு ஜீவனை கொடுத்து, அவனுக்கு வல்லமையை கொடுத்து, அவன் தோல் எல்லாம் கர்த்தர் புது தோலா மாத்தி, அதுக்கப்புறம் அவன் 4 தலைமுறையை கண்டு அதுக்கப்புறம் தான் மரிச்சான். வராமே சொல்லுங்களேன். அப்ப எல்லாம் இருந்து பிள்ளைங்க பேர பேத்தியெல்லாம் பார்த்து, பிள்ளைங்களெல்லாம் பார்த்து நல்லா இருந்த சமயத்தில் எல்லாவற்றையும் இழந்து போனா திருப்பி அவன் வயசுல திருப்பி சாதிக்க முடியாது, திருப்பி அவன் வயசுல எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா தேவன் சொல்றாரு, நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீங்க நினைச்சது, நான் இப்ப உங்களுக்கு அதை தான் கர்த்தர் சொல்றாரு. அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். எல்ஷடாய் 99 வயசுல ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் உன்னோடு உடன்படிக்கை பண்ணி நான் உன்னை பழுகி பெருக பண்ணுவேன். அப்ப ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது, தேவரீர் சகலவற்றையும் செய்ய செய்ய சத்தமா சொல், செய்ய 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 உனக்கும் யோபுக்கு செஞ்ச மாதிரி கர்த்தர் 2 மடங்காய் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவர். ஆண்டவர் உன்னுடைய வயசை பார்க்கல, ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு கிரிகை செய்கிற வல்லமையை கர்த்தர் வச்சிருக்கிறார். சத்தமராமே சொல்லு. நீங்க யோர்தான்ல போய் கால ஓரத்தை தொட்டா கூட யோர்தான் 2ஆ உடைஞ்சிருக்க. கரை புரண்டு வருகிற பிரச்சனைகள்லாம் அதெல்லாம் பார்க்காத, நீ ஆண்டவருடைய பிரசன்னத்தை சுமக்கிற ஆண்டவர் உனக்குள்ள இருக்கிறார். உன் காலை கொண்டு போய் யோர்தான்ல ஓரத்துல வை, ஓரத்துல வச்சாலே அது 2ஆய் பிளக்கும். அல்ல சொல்லுங்களேன், அது 2ஆய் பிளக்கும். நீங்க தைரியமா இருக்கலாம், நீங்க யாரோ இல்ல, நீங்க சாதிக்கிற வல்லமை உள்ளவர், சாதனை செய்ய பிறந்திருக்கீங்க, ஜெயிக்க பிறந்திருக்கீங்க. கர்த்தருடைய ஆவியான குதிரை இத்தனை நாளுக்காய் ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ நீ கட்டாயம் தோத்தே போக மாட்ட. ஏசாமி சிலுவையில ஜெயித்தார், நீங்க ஜெயிப்பீங்க. ஜெயிக்கிற வல்லமை, சாதிக்கிற வல்லமை உங்களுக்கு தான் இருக்கு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ரைட். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுது பாருங்க. ஆண்டவருக்கு தேவை, ஆண்டவருக்கு ஒரு விருப்பம் இருக்குது. அந்த விருப்பத்தை அவர் தன்னை போல செய்வாரா? இல்ல. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. கேக்குறீங்களா? அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது அந்த 25 லட்சம் மக்களும் டெய்லி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பயங்கரமா நொறுக்கப்பட்டாங்க. கெட்ட வார்த்தை, சாட்டடி, வயிற்றுல சாப்பாடு இல்ல, பசி பட்னி, அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்டாராம். பூமியிலிருந்து ஜெபிக்கிறான், கூக்குரலை கர்த்தர் கேட்டாராம். கேட்டுட்டு அவருக்கு தேவை, ஒரு மனுஷன் தேவை. அவர் தன்னுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு பாரத்தை வச்சிருக்கிறாரு. யார்ட்டையாவது இந்த பாரத்தை சொல்லி கன்வின்ஸ் பண்ண விரும்புகிறாரு. கேக்குறீங்களா? கன்வின்ஸ் பண்ண விரும்புறாரு. போய் என்ன செய்யறாரு? மோசேட்ட பேசுறாரு. அவங்களுடைய உபத்திரத்தை நான் பார்த்தேன், துக்கத்தை பார்த்தேன், வேதனையை பார்த்தேன், அவங்க கூக்குரலை கேட்டேன், அவங்களை அதுல இருந்து விடுவித்து நான் அவங்க என்ன செய்ய போறேன்? பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு நான் கூட்டி சேர்க்க போறேன். விரும்பிட்டேன், அவங்களை விடுவிக்க விரும்பிட்டேன். அவங்க லைஃப் இப்படி ஒரு சாபத்துல, பாவத்துல, அடிமைத்தனத்துல இருக்க நான் விரும்பல. பார்வோனுடைய கையில இருந்து அவங்களை விடுவித்து அவங்கள பாலும் தேனும், இதுதான் உங்களை குறித்து தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இதுதான் உங்களை குறித்து கர்த்தருடைய சித்தம். உங்களை அடிமைத்தனத்துல இருந்து விடுவிக்க தான் கர்த்தர் விரும்புறார். அதுதான் கர்த்தருடைய சித்தம். போய் மோசேட்ட பேசுறாரு. அவன் சொல்றான், நான் திக்குவாயன், நான் மந்த நாக்குள்ளவன். அவன் தன்னை பார்க்கறான், தன்னையே பார்த்துட்டு இருக்கான். ஆண்டவருக்கு உன் ஆண்டவருக்கு நீங்க விரும்பினா போதும், அவருடைய பாரத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. கேக்குறீங்களா? ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு தேவை, நீங்க தான் தேவை. நீ மாத்திரம் வா, நீ வா, நான் உன்னை பார்வோன்ட்டு அனுப்புவேன். நீ வா, உன்னை ஜாதிகளுக்கு தலைவனா மாத்துவேன். நீ போதும், என் விருப்பத்தை, என் நினைவை நான் உனக்குள்ள வைக்க விரும்புறேன். அதை கேளு, அப்பொழுது கர்த்தர் உன் லைஃபையே மாத்துவார். சத்தமராமே சொல்லுங்களேன். ரோமர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கவனிங்க. ரோமர் 10:1 இப்படி போட்டிருக்குது. எடுத்து வாசிங்க. சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படணும் என்பதே என் இருதயத்தின் விருப்பம். உன் இருதயத்தின் விருப்பம். உன் விருப்பம் என்ன? சாலமோன்ட்ட போய் கேட்கிறாரு, உன் விருப்பத்தை கேளு, நான் தரேன்றாரு. நீ என்ன விரும்புற? எல்லாம் கவனிங்க. என்ன விரும்புற? அவன் விருப்பத்தை அவன் பாருங்க சொல்றான், என் விருப்பமே இஸ்ரவேல் ஜனங்க ரட்சிக்கப்படுவதே அதனுடைய விருப்பமும் என்னுடைய விண்ணப்பமா இருக்குது. விரும்பினாதான் விண்ணப்பம் செய்ய முடியும். கேளுங்க, விருப்பம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கவனிக்கிறீங்களா? விருப்பம், எண்ணம், ஆசை, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ரகம். ஆமென். அப்ப இங்க பார்க்கிறோம், விருப்பம் இருந்தாதான் உன் வாழ்க்கையில ஜெபிக்க முடியும். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது, நீங்க நினைப்பதற்கும்
சொல்லுங்க, நீங்க நினைப்பதற்கும் 38 வருஷமா பெரும்பாடுள்ள மனுஷனுக்கு, வியாதி உள்ள மனுஷனை பார்த்து கர்த்தர் போய் கேட்டாரு, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? கேக்குறீங்களா? என்னிடத்தில் கேள், நான் நீ விரும்புறத கொடுக்கிறேன். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், கேளுங்க. விருப்பம். எனக்கு ஒரு விருப்பம். எப்படி பவுலுக்கு ஒரு விருப்பம் இருந்தது போல எனக்கும் விருப்பம். என்ன விருப்பம் கேட்டீங்கன்னா, தாம்பரத்துல 40 வார்டுலயும் சேட்டலைட் சர்ச் வைக்கணும். தாம்பரத்துல கேம்ப் ரோட்ல, ஈஸ்ட் தாம்பரத்துல, வெஸ்ட் தாம்பரத்துல, அது மாத்திரம் இல்ல, முடிச்சூர், கடப்பேரி, செம்பாக்கம், இந்த இடத்துல எல்லாம் 7 இடத்துல நமக்கு ஒரு மெயின் லைன் சர்ச்சஸ் இருக்கணும். சபையை கட்டணும், பட்டணத்தை பிடிக்கணும். பட்டணம் முழுசுமாக இந்த தாம்பரத்துல பிசாச துரத்தணும், வியாதியை துரத்தணும், இந்த தாம்பரத்துல பண கஷ்டத்தை துரத்தணும், வறுமையை துரத்தணும், இந்த தாம்பரத்தை சிங்கப்பூரா மாத்தணும். விருப்பம். இந்த விருப்பத்தை என்ன பாஸ்டர் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன், நான் விரும்பினா, நீங்க நினைச்சா, நீங்க விரும்பினா, நீங்க நினைச்ச 38 வருஷமா நடக்காதது நடக்கும். கவனிக்கிறீங்களா? விரும்பினா, அந்த விருப்பம் எனக்குள்ள இருந்துச்சு. அந்த விருப்பம் தாவீதுக்குள்ள சபையை கட்டணும். விருப்பம், நினைவு. அப்ப நினைக்கிறதுக்கு காசு பணம் தேவையில்லை. நீ நினைச்சா ஆண்டவர் தான், அவர் உன் வாழ்க்கைக்குள்ள உன் நினைவை மாற்ற துடிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கங்க. அவர் உனக்குள்ள வந்துட்டாரு. அவர் சும்மா உட்கார்ந்துருக்காரு இல்ல. அவர் செய்யற முதல் வேலையே உன் நினைவை, உங்கள் எண்ணங்களை, உங்க ஆசைய, உங்க விருப்பத்தை அவர் விருப்பமா மாத்த விரும்புகிறார். அவர் உள்ள வேலை செய்கிறார். உனக்குள்ள ஒரு வேலை செய்கிறார் அவர். எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 2:13. ஏனெனில் தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும், ஏனெனில், கவனிங்க, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தம். கவனிங்க, இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேருக்கும் உங்களுக்குள்ள ஒரு காரியத்தை கத்த சித்தத்தை திணிக்க விரும்புகிறார். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள தீர்மானத்தை, சித்தத்தை, விருப்பத்தையும் அதுக்கேற்றபடி செய்கையும் உண்டாக்க போகிறார். ராமன் சொல்லுங்களேன். ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு குழந்தை இல்லையே அப்படின்றான். உடனே ஆண்டவர் கேட்கிறாரு, நீ கூடாரத்தை விட்டு வெளியே வா. உடனே அவன் சொல்ல, எலியேசருக்கு போதும், குழந்தையா போதும். இல்ல, உன் கற்ப பிறப்பானவனே உனக்கு பிள்ளையா இருப்பான். ஆண்டவர் கூடாரத்துட்டு வெளியே வான்ற. வெளியே நட்சத்திரத்துல பாரு, அதை என்ன கூடுமானால் நீ என்னன்றாரு. அதை என்ன கூடுமானால் என்னன்றார். அவன் என்றான். என்ன பார்க்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, பக்கத்துல திரும்பி சொல்ல, இவ்வண்ணமாய் உன் வாழ்க்கை இருக்கும். ஆமென். இந்த நட்சத்திரத்தை பார்க்கும்போது எப்படி ஒரு பெருக்கமா இருக்குதோ, ஆண்டவர் உனக்கும் சொல்றாரு, இவ்வண்ணமாய் உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக பெருகிட்டே இருக்கும். உன் வாழ்க்கை ஒரு நாள் இருளா இருக்காது. உங்க வாழ்க்கை பயங்கர பிரகாசமா இருக்கும். இவ்வண்ணமாய் உன்னுடைய சந்ததியில நட்சத்திரங்களை போல உங்க பிள்ளைகள் ஜொலிப்பார்கள். இவ்வண்ணமாய். ஆமென் சொல்லுங்களேன். அந்த வார்த்தையை சொன்னோடனே அவனுடைய கற்பனை மாறுச்சு. இதுவரைக்கும் எலியேசர் 80 வயசு ஆயிடுச்சு. எலியேசர். இப்ப கர்த்தருடைய ஆவிய நோ. இப்ப அதை விட்டு உடைச்சுக்கிட்டு வெளியே பாரு. உன் லைஃபே வயசு பெருசு இல்ல, உடம்பு பெருசு இல்ல, எதுவும் பெருசு இல்ல. நீ ஆண்டவரோட ஒத்து போனா கர்த்தர் உன் விசுவாசத்தை வர்த்திக்க செய்வார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஓகே, கவனிங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அவன் விரும்ப ஆரம்பிக்கிறான். இனிமேல் 99 வயசாகும் போது கர்த்தர், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் உன்னோடு உடன்படிக்கை பண்ணி உன்னை பெருக செய்வேன். இனி உன் பேர் ஆபிரகாம் என்றாமல் அபிரகாம், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனா மாறப்போற. பெரிய கூட்டம் வரப்போகுதுன்றவங்கள ராமே சொல்லுங்களேன். பெரிய கூட்டம் திரளாய் வரப்போகுது. என்னுடைய ஆசை, நான் பார்க்கிற இடமெல்லாம் மக்கள் சுகமாகணும். ஆமென். நான் பார்க்கிற இடமெல்லாம் கட்டுகள் உடைக்கணும். பார்க்கிற இடமெல்லாம் ஜனங்கள் திரள் ரட்சிக்கப்படணும். இந்த தாம்பரத்தின் எல்லை முழுசுமாக நடந்து நான் இதை எனக்கு சொந்தமா தருவேன் கத்த சொன்னாரு. இந்த தாம்பரத்தில் நடக்கும் போதே எனக்கு தெரியும், இந்த பட்டணத்துக்கு நான் தான் சொந்தக்காரன். இந்த பட்டணத்தை எனக்கு கீழே கத்தர் வச்சிருக்கா. நான் எது சொல்றேனோ, எது நினைக்கிறோம், அதுதான் நடக்கும்.
அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன் கேளுங்க, ரோம 4ஆம் அதிகாரத்துல 19-21 வசனத்தை வாசித்து பாருங்க. அவன் 100 வயது உள்ளவனா இருக்கும் பொழுது தன்னுடைய சரீரம் செத்து போச்சு, டாக்டர் சொல்றாங்க, பாடி மக்கள் சொல்றாங்க. யாராவது பார்த்து என்னைய பார்த்து வயசாயிட்டே இருக்கு அப்படின்னா அந்த இடத்த விட்டு நான் அப்படியே கலண்டுருவேன். ஏன்னா அவனை கேட்டுட்டேன்னா அது என் லைஃப்ல என்னமோ கிரியை நடப்பிக்கும். மற்றவங்க சொல்ற பாசிட்டிவான காரியமும் கிரியை செய்யும், மற்றவங்க சொல்ற நெகட்டிவான காரியமும் செய்யும். ஒரு எண்ணம் திரும்ப 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 தொடர்ச்சியா யோசிக்க யோசிக்க அது அப்படியே கற்பனையா மாறிடும். சில பேர் பாருங்க, போட்டோ வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான், போட்டோ விட்டுருவாங்க. ஆனா கற்பனைக்குள்ள அப்படியே ரெக்க கட்டி பறப்பாங்க. ஆமா, கடல் பீச்சில் ஓடுற மாதிரி, அங்க ஓடுற மாதிரி. ஆமா, சினிமா காட்சியெல்லாம் அவன் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும், கற்பனை ஆயிருது. எண்ணங்கள் தொடர்ச்சியா எண்ணிக்கிட்டே இருந்தா நான் சொல்றேன், இந்த 12 வருஷம் பெரும்பாலும் தொடர்ச்சியா எண்ணிக்கிட்டே இருந்தா அவ புத்தியில இனிமேல் நீ சுகமாக முடியாதுன்னு நினைச்சா, ஆனா இயேசுவை பார்த்தோன்னே நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டா சுகமாவேன்னு எண்ணிக்கொண்டே இருந்தா. எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தருடைய ஆவியான ஒரு மைண்ட ஆண்டவர் மாத்தல, அவளுக்குள்ள ஒரு விருப்பம் வந்துச்சு. நான் சுகமாக வேண்டும், நான் பலனாக வேண்டும், நான் வாழ வேண்டும், நான் எழும்ப வேண்டும், நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று அவன் நினைச்சா மாத்துனா. திரும்ப கத்தி சொல்றேன் கேளுங்க, புரிஞ்சா கேளுங்க. உங்க லைஃபை மாத்துறதுக்கு உங்க மனசு போதும். இந்த அம்மா வந்து கேட்டேன், பாஸ்டர் ரொம்ப தோல்வியாவே இருக்கு அப்படின்னு. நான் ஒரு பழமொழி சொல்றேன் தமிழ்ல, எண்ணம் போல் அந்த பழமொழி தப்பான்னு கேட்டேன். இல்ல ரைட் தான் பாஸ்டர், உலகத்தில் உங்களுக்கு இருக்கிறவர் ஆமே என்னை விசுவாசிக்கிற உலகத்தை அப்படிதானே போட்டிருக்குது. நீங்க எதை விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்றேன், உனக்குள்ளேயே சாதிக்கிற ஜெயிக்கிற வல்லமையை கர்த்தர் உனக்கு பிறவியிலே சிருஷ்டித்தார். உனக்குள்ள அந்த ஆத்மா வச்சுட்டார், உன்னால ஜெயிக்க முடியும். 99 வயசு 100 வயசு ஆயிடுச்சு. ரோமர் 4:19-21 சொல்லப்பட்டிருக்காவே, தன்னுடைய சரீரம் செத்து போச்சு அப்படின்றத என்னவே இல்லை. அந்த எண்ணம் வரும் பொழுது கேளுங்க, அந்த எண்ணம் வரும் பொழுது அந்த எண்ணத்தை எதிர்த்து மேற்கொள்ளுறான். உன்னால சில பேர் சொல்லலாம், இனிமேல் உன்னால முடியாது, அவ்வளவுதான் வாழ்க்கை. உங்களை பத்தி யாரா நெகட்டிவ், யபீர் வீட்டுல இருந்து வந்து சொல்றாங்க, உன் பிள்ளை மறிச்சிட்டாள். உடனே ஆண்டவராய் இயேசுக்கு அந்த நெகட்டிவான சீன், நெகட்டிவான காட்சி, நெகட்டிவான வார்த்தையை கேட்ட உடனே பயப்படாத, விசுவாசம் உள்ள இரு, உன் பிள்ளை சுகமாயிருவா. ஆமென். அப்ப நெகட்டிவான மக்களை விட்டு விலகிடணும். நான் இன்னைக்கு சொல்றேன், அப்படிப்பட்ட ஃப்ரெண்டா இருந்தா உன் வாழ்க்கை கெட்டு போயிடும். நெகட்டிவானவங்களை விட்டு விலகிறது தான் புத்திசாலித்தனம். நெகட்டிவா பேசுறவனால நமக்கு நிச்சயமா நம்ம வாழ்க்கை கேட்டுரும். யாராவது ஒருத்தர் அப்படி சொல்லிட்டா இமிடியேட்டா ஒருத்தர் பேசுறாரு, என்னமா நெகட்டிவா பேசுற, சார் எனக்கு வேலை இருக்கு சார், அப்புறம் வரேன் சார், போய் முடிச்சிடணும். கவனிங்க, எல்லாருக்கும் இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் எல்லாருக்கும் விருப்பம் இருக்கும், நான் எப்படியாவது மேல வந்துடணும். இப்ப அவன் கையில பணத்தை வச்சு இல்ல, வெறும் கையா யாக்கோப்பு இருந்தான். வெறும் கை யாக்கோப்பு இருந்துச்சு, அவன்கிட்ட ஒண்ணும் இல்ல. வெறும் கையை யாக்கோப்பு போனான். அவன் என்ன செய்தான், அவனுடைய மனசுக்குள்ள கற்பனை. 14 வருஷம் உழைச்சிட்டான், 2 ஒய்ஃபுக்காக உழைச்சிட்டான். யாராவது மாமனாட்ட போய் 14 வருஷம் சம்பளம் வேலை செஞ்சீங்கன்னா சொல்லுங்க, நான் இப்பயே உங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுத்துட்றேன். 14 வருஷம் வேலை செஞ்சுட்டான், ஒரு சம்பளம் கிடைக்கல. இப்ப அவன் சொல்றான், நான் என்னுடைய குடும்பத்துக்காக நான் வேலை செய்யணும், எனக்கு வீட்டை கட்டணும். இப்ப 14 வருஷம் கழிச்சு ஒரு ஐடியா வருது, ஐயோ இனிமேல் என் பிள்ளைகளை கவனிக்கணும், என் வீட்டை கட்டணும். இப்ப நான் சொல்றேன், நீங்க வீட்டை கட்டுவீங்க. ஆமென். உன் கையில பணத்தை வச்சு இல்ல, 1 ரூபாய் சம்பளம் இல்ல, 14 வருஷம் வேலை செஞ்சு 1 ரூபாய் கையில இல்ல, 14 வருஷம் வேலை செஞ்சு ஒரு சேமிப்பு இல்ல. இப்ப அவனுக்குள்ள ஒரு எண்ணம், நான் இனிமேல் என் குடும்பத்துக்காய் சம்பாதிக்கணும், நான் வீட்டை கட்டணும். ஒரு சரியான டிரான்ஸ்லேஷன்ல, நான் வீடு கட்டணுமே, நான் வீட்டை கட்டணுமே, என் வீட்டை கட்டணுமே, வீட்டை கட்டணும். லட்சமோ கோடியோ உன் கையில பணத்தை வச்சு அல்ல, உனக்கு இருதயத்தில் தீர்மானம் வேணும், நான் கட்டணும். இப்ப சொல்ல போறத எல்லாரும் சத்தமா விரும்பின ஆமென் சொல்லலாம். தாம்பரத்தில் 100 வீடை கட்ட முடியும். என்ன ஆண்டவர் சொன்னா, நீ எதையாவது விட்டுட்டு வந்தா அது 100ஆ தருவேன்னு சொன்னார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன், கத்தி ஒரு அல்ல சொல்லுங்களேன். மனசுல விருப்பம், நினைவு நினைவு நினைவு. கண்ணை மூடுனா, தூங்குனா, நடந்தா, அந்நிய பாஷை பேசினா விருப்பம்.
எண்ணம், கற்பனை. நான் தீர்க்கமா சொல்றேன், உன் வாழ்க்கையில உங்க குடும்பத்தை உயர்த்துறதுக்கு நீங்க தான் விரும்பணும். உங்க தொழில் மாத்துறதுக்கு நீங்க தான் விரும்பணும். உங்க எண்ணங்கள் கற்பனையாய் மாறும். அந்த கற்பனை அசைக்க முடியாத ஒரு பயங்கரமான அஸ்திபார தூணாக உனக்குள் இருக்கும். எந்த சக்தி வந்தாலும் உன் மேல மோதி அது உடைந்து போகவே வழிய நீங்க நிப்பீங்க. ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். கமா ஹல்லேலூயா. எண்ணம், நினைவு தொடர்ச்சியா நினைச்சுக்கிட்டே இருந்தா, உன்னை தொடர்ச்சியா நெகட்டிவா அசிங்கமானதை நினைச்சுக்கிட்டே இருந்தா லைஃப் அசிங்கமா போயிடும். தொடர்ச்சியா உன்னை நினைச்சிட்டு இருந்தா அதுவே கற்பனை ஆயிரும். அந்த கற்பனை தொடர்ச்சியா இருந்தா உங்க வாழ்க்கையில வீடு கட்டணும், நான் எனக்காக எப்ப சம்பாதிப்பது? 14 வருஷம் கழிச்சு யோசிச்சான், பரவாயில்ல இப்பயாவது யோசிங்க. நோ ப்ராப்ளம், இப்பயாவது யோசிங்க. நிச்சயமாக நீங்க கட்டாயமா கட்ட முடியும். உங்களுக்கு இனிமேல் கர்த்தருடைய ஆவியானவர் நீங்க தசம பாகத்தை கொடுத்தது போக மீதி தசம பாகத்தை கொடுக்கும் பொழுது உன் ஆத்துமா செழிக்கும். ஆத்துமா செழிக்கும் பொழுது உனக்காய் கர்த்தர் ஒரு ஐடியாவை கொடுப்பார். ஐடியா கொடுப்பாருங்க. கவனிக்கிறீங்களா? ஐடியா கொடுப்பார். என்ன ஐடியா தெரியுமா? அவன்கிட்ட போறாரு, ஏதோ உன உரிச்சு மரத்தினுடைய என்ன சொல்றது, மரத்தினுடைய பட்டையை உரிச்சு ஆடுகள் தண்ணி குடிக்க வரும்போது போடுறான். கேளுங்க, தண்ணி குடிக்க வரும்போது போடுறான். இந்த ஆடுகள் அந்த மரத்தை உரிச்சு வெள்ளை தெரியுதுல, வெள்ளை தெரிஞ்ச உடனே அதை பார்க்கும் பொழுது அந்த ஆடுகள் இனப்பெருக்கம் செய்யும் பொழுது அது என்ன செய்யும்? புள்ளியும் வரியும் உள்ளதப்படுது. இவன் சம்பளம் உயருது. நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேர், உங்க சம்பளத்தை உயர்த்துறது உங்க முதலாளி கிடையாது. உங்க சம்பளத்தை நீங்க நிர்ணயிக்கிறது உங்க கையில இருக்குது. திரும்ப சொல்றேன், உங்க சம்பளத்தை நிர்ணயிக்கிறது உங்க கையில் தான் இருக்கு. முதலாளி கையில் போனஸ் வரும். அதனால நீங்க சொல்லுங்க, எனக்கு புள்ளியும் வரியும் உள்ளதான் எனக்கு சம்பளம் என்று சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள் கிரியை செய்வார். இந்த யாக்கோபு சாதாரண ஆள் கிடையாதுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த இடத்துல தீர்க்கதரிசனமா சொல்றேன், எல்லாருக்கும் சொல்றேன், இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற லாபான் புறஜாதியான காட்டிலும் தேவனை அறிந்த ஜனம் அந்த கம்பெனியவே வாங்குவது, முதலாளி கம்பெனி வேலை செய்யற கம்பெனியை வாங்குவதற்கு கர்த்தர் உனக்கு கிருபை தருவார், ஞானம் கொடுப்பார். உன் முதலாளியை விட நீ பணக்காரனா மாற முடியும். அதுதான் வெறுங்கையா அந்த யாக்கோப்பு அதை நான் நினைச்சா. திரும்ப நான் சொல்றேன், அழுத்தமா சொல்றேன், என்கிட்ட வந்து நான் வேலை செஞ்ச கம்பெனில அந்த ஓனர் என்கிட்ட வந்து கேட்டாரு, நான் உன்கிட்ட வேலைக்கு வரலாமான்னு கேட்டாரு. ஓ காட், நடக்கும். இப்ப நான் சொல்லும் பொழுது நீங்க அப்படியே ஆமேன்னு சொல்லும். முடங்கின மெவிபோசே, 2 காலம் முடமான மெவிபோசேத்துக்கு ஒரே நாள்ல 15 வேலைக்காரனை தாவீது கொடுத்தா. இன்னைக்கு நான் சொல்றேன், உனக்கு வேலைக்காரர்கள் கூடுவாங்க, வேலைக்காரிகள் பெருகுவாங்க, உன் வாழ்க்கையில எல்லாம் பெருகும். கர்த்தர் உன் வாழ்க்கையில பழகி பெருகும்படியாக உன் வாழ்க்கையில உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஆமென். சம்பளத்தை கர்த்தர் நிர்ணயிக்கல, முதலாளி நிர்ணயிக்கல, யாக்கோப்பு நிர்ணயித்தான். எனக்கு இதுதான் சம்பளம். உன் சம்பளத்தை பெருக செய்வதற்கான ஐடியாவையும் கர்த்தர் கொடுப்பார். அந்த ஐடியா வருது. நினைவு, பக்கத்துல சொல்ல, நினைவு, கற்பனை. ஹல்லேலூயா. நல்ல எண்ணம், நல்ல வாழ்க்கை, நல்ல கற்பனை, நல்ல அரண். சந்தோஷமா இருக்கவங்கள நாமே சொல்லுங்களேன். சங்கீதம் 89:19 வாசிக்க வேணா, உனக்குள்ள ஒரு சகாயம் செய்யற சக்தியை உனக்குள்ள வச்சு, உனக்குள்ள கர்த்தர் ஒரு சக்தியை வச்சிருக்கார். பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, நீங்க சாதாரண ஆள் கிடையாது, சம்திங், ஒரு சக்தியை உனக்குள்ள வச்சிருக்காரு. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க, கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு சக்தியை உனக்குள்ள வச்சிருக்காரு. அந்த வசனத்தை வீட்டுல போய் பாருங்க. சகாயம் செய்ய சக்தியை ஒரு சௌரியவானுக்குள்ள வச்சிருக்கேன். விரும்புறீங்களா? அந்த சக்தியை தூண்டி விடுறதான் இன்னைக்கு என் பிரசங்கம். உனக்குள்ள ஒரு சக்தி இருக்கு, உனக்குள்ள பவர் இருக்குது, உனக்குள்ள இருக்கிற பவர் சாதிக்கிற வல்லமை. 99 வயசுல சாதிக்கலாம், 100 வயசுல சாதிக்கலாம். இப்ப நான் ஒரு காரியத்தை சொல்றேன், கவனிங்க. இந்த சக்தியை இதே பவுல் என்ன சொல்றாரு? கொலோசியர் 1:29 வாசிங்க. கொலோசியர் 1:29 வேகமா வாசி. கொலோசியர் 1:29. அதற்காக நான் எனக்குள்ளே, சொல்லுங்க, எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற பலம் போராடி முயற்சி பண்றேன்.
எனக்குள்ள சாந்தி. ஒன்னு புரிந்து கொள்ளுங்க, உனக்குள்ள ஒரு சக்தி இருக்குது, உனக்குள்ள ஒரு வல்லமை இருக்குது. அந்த வல்லமை மனதின் வல்லமை. அந்த வல்லமை உன் வாழ்க்கையை கீழாக்கலாம், இல்ல உன் வாழ்க்கையை மேலாக்கலாம். ஆவியான உனக்குள்ள வந்துட்டாரு. உனக்குள்ள அவர் தம்முடைய தயவுள்ள எண்ணத்தை, சித்தத்தை, விருப்பத்தை உனக்குள்ள வைத்து உன்னை ஆண்டவர் பெரிய ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற வேண்டும் என்று சொல்லி உன் விருப்பத்தை மாற்றுகிறார், உன் நினைவை மாற்றுகிறார், உன் எண்ணத்தை மாற்றுகிறார். வெடிக்கிற மாதிரி ஒரு ஆமென் சொல்லுங்க. நடக்கும். ஹல்லேலூயா.